கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய கரத்திலே நாங்கள் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். தடைகளை நீக்கி போட்டு எங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுகிறாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எல்லாம் எடுத்துக்கிறீங்களா? ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1066வது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துடைய கீழ்ப்பகுதியிலே உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. எல்லாரும் சொல்லுங்க, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்றதான ஒரு வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். ஜனங்களுக்கு தேவன் பேசுகிறார். திருச்சபை மக்களுக்கு தேவன் பேசுகிறார். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கு தேவன் பேசுகிறார். ஒவ்வொரு ஊழியம் செய்கிறதான ஊழியக்காரருக்கு ஆண்டவர் பேசுகிறார். எல்லாரும் என்ன செய்யணும்னா ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு நாள் வரும், நம்ம எல்லாரும் யாரை சந்திக்க போகிறோம்? கர்த்தரை சந்திக்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க ஆண்டவரை சந்திப்பதற்கு? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்ல கலெக்டரை சந்திக்க போறேன், அதிகாரிகளை சந்திக்க போறேன், இப்படி நம்ம பெரிய ஆட்களை சந்திக்க போகும்போது, முதலமைச்சரை சந்திக்க போறேன், பிரதமரை சந்திக்க போறோம், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா அதை பார்க்கல நம்முடைய ஆண்டவரை நம்ம சந்திக்க போகிறோம் என்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் போது, அவரை நான் எப்போ பார்ப்பேன்னு ஒரு ஆயத்தம் நமக்குள் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆண்டவரை சந்திக்க வேண்டும். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களாலே நான் அவரை பார்க்க வேண்டும். தாவீது சொல்லுகிறார், நான் போய் அவரை தொட்டு 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 தடவி தடவி நான் என்ன செய்வேன்? பார்ப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். ஆகவே எப்படியாகிலும் நாம் அவரை தரிசிக்க வேண்டும், கர்த்தரை பார்க்க வேண்டும், அவரை சந்திக்க வேண்டும், அவருடைய முகத்தை தரிசிக்க வேண்டும். இப்படிதான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, உங்களை நாங்க சந்திக்க வேண்டும் அப்பா, அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவர் என்று சொல்லி அவருடைய சந்திப்பின் நாட்களுக்காக நாம் என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும், ஆயத்தமாக வேண்டும். சில ஆயத்தங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் சில ஆயத்தங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. இப்போ நம்ம பெரிய பெரிய அதிகாரிகளை சந்திக்கணும், ஒரு பெரிய தலைவரை சந்திக்க வேண்டும், நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஆயத்தப்படுவோம். அவங்ககிட்ட நம்ம எப்படி போய் பார்ப்பது, எந்த நேரத்துல போய் பார்ப்பது, அவங்களோடு நம்ம என்ன பேசணும், நம்ம எப்படி அங்க போய் நிற்க வேண்டும், நம்ம எப்படிப்பட்ட தகுதியோடு கூட நான் போய் அங்க நிற்க வேண்டும், நம்முடைய வஸ்திரங்கள் எப்படி இருக்கணும், நம்முடைய பாதரட்சைகள் எப்படி இருக்கணும், நம்முடைய முகத்தை எப்படி அவங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும், என்ன போய் நம்ம அவங்க கிட்ட பேச வேண்டும் என்று சொல்லி நிறைய விஷயங்களை நாம் என்ன செய்வோம்? ஆயத்தமாகும். நல்ல புதிய வஸ்திரங்களை வாங்கி கொள்ளுவோம், ஒரு புதிய வாட்சை நம்ம வாங்கி கொள்ளுவோம், ஒரு புதிய டையை நம்ம வாங்கி கட்டி கொள்ளுவோம், இப்படியாக புதிய ஷூவை வாங்கி கொள்ளுவோம். இப்படி எல்லாம் நம்ம பெரிய அதிகாரிகளை சந்திப்பதற்காக நம்ம ஆயத்தமாக வேண்டும். அவங்களை சந்திப்பதற்கு முன்பாக நம்ம ஒத்திகை பார்ப்போம். என்னன்னா ஒரு டெமோ மாதிரி வீட்டுக்குள்ளவே போய் என்ன செய்யுது, என்ன பேசணும் அப்படின்லாம் நம்ம என்ன செய்வோம்? பண்ணிப்போம். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய ஆண்டவரை சந்திப்பதற்கான சில ஆயத்தங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எதற்காக ஆயத்தமாக வேண்டும்? ஆண்டவருடைய வருகைக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளை அவரை சந்திப்பதற்காக சபை மக்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக வேண்டும் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படித்தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை ஆசை ஆண்டவரை சந்திப்பதற்கு எல்லாரும் அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? அவரை பார்க்க போனா எப்படி போனோம்? மகிழ்ச்சியோடு கூட போனோம், சந்தோஷத்தோடு போனோம். கல்யாணம் ஆயிட்டு பொண்ணுங்க வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொன்னா தாய் வீட்டுக்கு போகும்போது எப்படி போவாங்க? சந்தோஷம். அம்மா வீட்டுக்கு போறேன், அம்மா வீட்டுக்கு போறேன், தாய் வீட்டுக்கு போறேன், வளர்ந்த இடத்திற்கு போறேன், பிறந்த இடத்திற்கு போறேன், சொந்த ஊருக்கு போறேன், அங்க எல்லாம் சொந்தக்காரெல்லாம் பார்க்கணும். அப்படியெல்லாம் நம்ம சந்தோஷமா இருப்போம். அந்த நாளுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். அந்த நாள் எப்போது வரும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டே இருப்போம். கேலண்டரை போய் கிழித்து கொண்டே பார்த்துட்டே இருப்போம், இது எப்போ வரும், எப்போ வரும், எப்போ வரும், எப்போ. அதே போலதான் ஆவலோடு கூட மகிழ்ச்சியோடு கூட ஆண்டவரை சந்திப்பதற்காக அவரை எப்படியாகிலும் நாம் என்ன செய்யணும்? சந்தித்து விட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஆயத்தமாக வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே
நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினாலே, நம்மை படைத்தவரை, நம்மளை உருவாக்கினவரை, நமக்காக ரத்தம் சிந்தின நம்முடைய ஆண்டவரை, நமக்காக சிலுவையை சுமந்தவரை, நமக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டவர், நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய பாவங்களை சிலுவையில சுமந்து நமக்காக வெற்றி சிறந்த ஆண்டவரை நம்ம போய் பார்த்து விட வேண்டும். அவரை நம்மை பார்க்க வேண்டும். அவருடைய பாதத்தை நம்ம முத்தம் செய்ய வேண்டும். அவருடைய பாதத்தை தழுவி கொள்ள வேண்டும். அவருடைய பாதத்துல விழுந்து அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவரே, நீ இந்த உலகத்துல நாங்கள் வாழும்போது நீர் எவ்வளவோ நன்மைகள் எங்களுக்கு செய்தீங்க, எங்களை பாதுகாத்தீங்க, எங்களை ரட்சித்தீங்க, எங்களுடைய குடும்பங்களை இவ்வளவாய் நடத்தி வந்தீங்க. நீங்கள் செய்த நன்மைகள் ஏராளமாக இருக்கிறது. நன்றி செலுத்தும்படியாக நாங்கள் உமக்கு காலம் முழுதும் ஸ்தோத்திரம் செய்யும்படியாக உங்களுடைய பாதத்துல விழுந்து கிடக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருக்காக நம்ம ஏங்கி அந்த நாளுக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ராஜாவை நான் எப்ப பார்ப்பேன்? அல்லேலூயா. என் மணவாளனை நான் எப்போது பார்ப்பேன்? என் ரட்சகரை நான் எப்பொழுது பார்ப்பேன்? என்னுடைய அப்பாவை நான் எப்பொழுது பார்ப்பேன் என்று சொல்லி நாம் ஆவலோடு கூட என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். சரி, இப்போ சபை இருக்குது, சபையில நம்ம கூடி வரோம், நம்ம பாட்டு பாடுறோம், ஆராதனை செய்யறோம். சரி, எதற்காக ஆராதனை செய்யறோம்? எதற்காக நம்ம வாரம் வாரம் இங்க கூடி வரோம்னா இதெல்லாம் ஒரு ஆயத்தம். அல்லேலூயா. சபை கூடி வருதல் என்னது? ஒரு ஆயத்தம். ஜபம் பண்ணுவது ஒரு பெரிய ஆயத்தம். பைபிள் படிப்பது ஒரு பெரிய ஆயத்தம். நம்ம எல்லாம் வீடுகளிலே நம்ம ஜபம் பண்ணுகிறோம். திருச்சபைக்கு நாம வருகிறோம். திருச்சபை மனவாட்டி சபை, சபையின் மூலமா தான் இயேசுவை சந்திக்க முடியும். சபை இல்லாம இயேசுவை என்ன செய்ய முடியாது? சந்திக்கவே முடியாது. ஒரு வழி இருக்கு. சபைக்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவு இருக்கு. சபைக்கும் பரலோகத்திற்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு. ஆகவே எல்லா மக்களையும் ஆண்டவர் எங்க கூடி வர பண்றாருன்னா சபையில கூடி வர பண்ணுகிறார். ஜாதி இல்ல, பேதம் இல்ல, உயர்ந்தவன் இல்ல, தாழ்ந்தவன் இல்ல, படித்தவன் இல்ல, படிக்காதவன் இல்ல, இவன் இல்ல, அவன் இல்ல, சமமேல் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும் ஆண்டவருக்கு முன்பாக சமமானவர்களாய் இருக்கிறார்கள். சபை என்பது ஜாதியை பார்க்க கூடாது, உயர்வு தாழ்வு பார்க்க கூடாது. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சகோதர சகோதரிகளாக இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சபை என்பது தேவனுடைய ரத்தத்தினாலே இன்றைக்கு வாங்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட ரத்தம் சபைக்காக சிந்தப்பட்டது. ஏற்கனவே ஆண்டவர் கிரயமாக அவர் கிரயம் செலுத்தியிருக்கிறார். திருச்சபைக்காக கிரயம் செலுத்தியிருக்கிறார். ரட்சிப்பிற்காக கிரயம் செலுத்தியிருக்கிறார். ஆகவேதான் நமக்கு எல்லாமே இலவசமா கற்றுக் கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை சந்திப்பவருக்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? ஒருத்தர் 2 பேர் தான் கையை உயர்த்துறீங்க. எல்லாரும் கையை உயர்த்துவோம். ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே இப்ப வந்துடாதீங்க, நான் கொஞ்சம் ஆயத்தம் இல்ல, நீங்க வந்துட்டீங்கன்னா ஒருவேளை நான் கைவிடப்பட்டுவனும், நான் இப்ப ஆயத்தம் இல்ல, இன்னும் 1 வருஷம் கழிச்சு வாங்க, சில எல்லாம் முடிக்கணும். அப்படி எல்லாம் இல்ல. எப்போது வருவார் நமக்கு தெரியாது. அல்லேலூயா. சில காரியங்கள் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? ஆயத்தப்பட வேண்டும். எந்தெந்த காரியத்திற்கு நம்மளை ஆண்டவர் ஆயத்தப்படுத்த சொல்றாரு அப்படின்னா பைபிள்ல சில காரியங்களை நம்ம சுருக்கமாக பார்க்க போறோம். சங்கீதங்களின் புத்தகம் என்னோடு கூட சேர்ந்து சங்கீதங்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவேன். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி என் சத்தத்தை கேட்டருளுவேன். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அல்லேலூயா. காலையிலே ஆயத்தமாகணும்னா எல்லாருக்கும் பிடிக்குமா? காலையில அதிகாலையில ஆயத்தமாகணும்னா அப்பதான் நல்லா தூக்கம் வரும். அப்பதான் இன்னும் கொஞ்சம் தூங்கணும். ஆனா அப்படி இல்ல, நம்ம விரும்புகிற மாதிரி இல்ல வாழ்க்கை. தேவனுடைய பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் என்ன தெரியுமா? காலையிலே நம்ம ஆயத்தமாக வேண்டும். யாரெல்லாம் காலையிலே ஆயத்தமாகறாங்களோ அவங்கதான் ஒரிஜினல் கிறிஸ்டியன்ஸ். அல்லேலூயா. அவங்கதான் ஒரிஜினல். மாலை கூட்ட வைங்க பாஷா, வந்துடுறோம். காலையில கொஞ்சம் முடியாது பாஷா, வேலை. உண்மைதாம்மா, நீங்க சொல்றது அத்தனை மெய்யானதுதான், வேலைதான். ஆனா வேலை முக்கியமா, தேவனை சந்திப்பது முக்கியமா? தேவனை சந்திப்பது முக்கியம். அல்லேலூயா. மார்த்தாள், மரியாள் 2 சகோதரிகள் இருந்தாங்க. ஒரு சகோதரி
ஆயத்தமாகி ஜபத்திலே வந்து காத்திருக்கிறார். இன்னொரு சகோதரி வெளியே போய் வேலை செய்கிறார். 2 பேருக்கு டிஃபரெண்ட். ஆண்டவர் சொன்னாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற, தேவையானது ஒன்று, தேவ சமூகத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தேவையானது ஒன்று என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அநேக காரியங்கள் குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறோம். அநேக காரியங்கள் உங்களுக்கு தெரியும், என்னென்ன காரியத்தை குறித்து நீங்க கவலைப்படுறீங்க. குடும்ப காரியங்கள், கவலைப்படும்படியாக குடும்பத்திற்காக நிறைய காரியங்கள். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? முதலாவது, எதை பற்றியும் கவலைப்படாதிருங்கள் என்றுதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். நாளை துணைத்து குறித்து என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதிருங்கள். உணவுக்காக கவலைப்படாதிருங்கள், உடைக்காக கவலைப்படாதிருங்கள், பணத்திற்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று கவலைப்படாதிருங்கள், எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை, தேவ சமூகத்தை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜபத்திலே ஆயத்தப்படுகிற ஒரு விசுவாசி, ஜபத்திற்காக தன்னை ஆயத்தப்படுத்துகிற ஊழியக்காரர்கள் தேவனை சந்திக்க முடியும். சபை என்ன செய்யணும்? ஜெபிக்கிற சபையாக மாற வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு ஜப ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். விழித்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பாருங்கள், தாவீது அருமையான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். முதல் வசனத்திலே, கர்த்தாவே என் வார்த்தைகளுக்கு செவிக்கொடும், என் தியானத்தை கவனியும். வார்த்தைகள், தேவனோடு பேச வேண்டும். என் வார்த்தைகள் என்று தாவீது சொல்லுகிறார். நாம் தேவனோடு கூட பேச வேண்டும். தேவனோடு கூட நாம ஜபத்திலே அவரோடு கூட நம்ம பேசணும். அதிக நேரம் கர்த்தரிடத்திலே நீங்க பேசணும். மௌனமா இருக்கவே கூடாது. அநேக காரியங்களை குறித்து நீ தேவ சமூகத்திலே மன்றாட வேண்டும், தியானிக்க வேண்டும், தியானம் செய்ய வேண்டும். தேவனுடைய மகத்துவங்களை தியானம் செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை தியானம் செய்ய வேண்டும். அவர் செய்த அதிசயங்களை தியானம் செய்ய வேண்டும். அற்புதங்களை தியானம் செய்ய வேண்டும். அவருடைய ஆச்சரியமான வழிகளை நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். இரவும் பகலும் தியானிக்கிற பிள்ளைகளாய் நீங்கள் காணப்பட வேண்டும். 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். விண்ணப்பம் பண்ணுவேன் என்று தாவீது சொல்லுகிறார். விண்ணப்பங்களை ஏறெடுக்க வேண்டும். ஜபத்திலே நாம் தரித்திருக்க வேண்டும். வேண்டுதல்களை கர்த்தருக்கு நாம் செய்ய வேண்டும். நம்முடைய எல்லா காரியத்தையும் ஜபத்தின் வழியாக, விண்ணப்பத்தின் வழியாக தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு ஜபத்திலே, வேண்டுதலிலே, நம்முடைய மன்றாட்டிலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. விண்ணப்பம் செய்ய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. விண்ணப்பம் செய்யும்படியாக நாம் ஆயத்தமாக வேண்டும். 2வது வசனத்தில் அருமையாய் சொல்லுகிறார், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டலும். அருமையாக கூப்பிடுகிறார். தாவீது பாருங்க, ஜபத்திலே ஜெபிக்கிற விதம் ஆச்சரியமான ஒரு விதமாய் இருக்கிறது. அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவரை என்ன சொல்லுகிறார்? கர்த்தாவே என்று சொல்லுகிறார். அடுத்ததாக என் ராஜாவே என்று சொல்லுகிறார். அடுத்ததாக என் தேவனே என்று சொல்லுகிறார். நாம் இப்படிதான் ஆண்டவரை அழைத்து பேச வேண்டும். ஜபத்திலே ஆண்டவரை அழைக்க வேண்டும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மகளே, மகனே, நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் ராஜா. சாதாரண ராஜாவா? அவர் மகாராஜா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட ராஜாவா இருக்கிறாரு? ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரு. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவா இருக்கிறாரு. நம்முடைய தேவன் என் ராஜாவே என்று சொல்லி நம்ம அழைக்க வேண்டும். என் ராஜா நீர்தான் ஆண்டவரே, என்னுடைய ராஜா நீர்தான் என்று சொல்லி தாவீது அங்க ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே. அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அவர்தான் என் தேவன், அவர்தான் என் தேவன். தோமா என் ஆண்டவரே, என் தேவனேன்னு சொல்லி கிட்ட வந்தான் பாரு. ஏம்பா தோமா, நீ என்னை கண்டதினாலே என் தேவனே என்று சொல்லுகிறாயே. கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். யார் பாக்கியவான்? காணாம என் ராஜாவே, என் ராஜாவே, என் தேவனே, என் தேவனை இரவும் பகலும் காலையில தோறும் அவன் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுகிறானே, அவன் தான் பாக்கியவான். அம்மா சொல்லுங்க, நம்ம எல்லாரும் ஆண்டவரை ராஜா என்று சொல்லி கூப்பிட வேண்டும். என் ராஜா,
என் தேவனே, இவ்வளவு அருமையான வேத வாக்கியங்கள். உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், உம்மை தியானிக்கிறேன், உம்மிடத்துல விண்ணப்பங்களை நான் ஏறெடுக்கிறேன், உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்கிறேன், நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, காலையிலே நான் எழுந்து ஆயத்தமாகி தேவ சமூகத்திலே நான் வந்து காத்திருக்கிறேன். அந்த 3வது வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். அவருடைய விசுவாசம் பாருங்கள். காலையிலே என் ஆண்டவர் என் சத்தத்தை கேட்பார் என்கிறதான ஒரு விசுவாசம். காலையிலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி பாருங்களா, ஆண்டவர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்பாரு. அட்லீஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும், ஒரு 5 மணிக்கு ஆகியும் நீங்கள் எழுந்து என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே ஆதி பரிசுத்தவான்கள் எல்லாம் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? 3 மணிக்கு எழுந்திருப்பாங்க, அல்லது 3:30 மணிக்கு எழுந்திருப்பாங்க. சரியாக 4 மணிக்கு 4:30 மணிக்கெல்லாம் வந்து தேவ சமூகத்துல பாயை போட்டு முகத்தை கழுவி கொண்டு வந்து அவங்க தேவ சமூகத்துல ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவாங்க ஆண்டவருக்கு, துதி பலிகளை ஆண்டவருக்கு செலுத்துவாங்க, விண்ணப்பங்களை செலுத்துவாங்க, அந்நிய பாஷைகளை பேசுவாங்க. 1 மணி நேரம் ஆண்டவரை துதித்து பார்த்து பாடி கர்த்தரை தியானிப்பார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் மகளே, என் மகனே, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. எப்படி? ஜெபத்திலே நீ ஆயத்தமாகணும். ஜெபிப்பதற்கு நீ ஆயத்தமாகணும். பாஸ்டர் ஐயா வந்து உபவாச கொடுக்கைக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, மாலை கூட்டத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, காலையில வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன் பாஸ்டர் வந்து அடிக்கடி சொல்றாருன்னா, ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வேலை, உங்களை கூப்பிடும்படியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அல்லேலூயா. உங்களை தொந்தரவு செய்யறோம்னு நீங்க நினைக்காதீங்க. அல்லேலூயா. நீங்க ஆயத்தமாகணும் நாங்க விரும்புறோம். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களை கட்டாயப்படுத்துகிறோம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். நீங்கள் எப்படியாகிலும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நாங்க நினைக்கிறோம். உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் எங்களுடைய பொறுப்பு. ஊழியக்காரனுடைய பொறுப்பு என்ன? விசுவாசிகளை ஆயத்தப்படுத்த வேண்டும். எப்படியாகிலும் அவங்களை ஜெபத்திலே நடத்தி, சத்தியத்திலே நடத்தி, நல்ல வசனங்களை அவங்களுக்கு சொல்லி, வேத வாக்கியங்களை அவங்களுக்கு விளக்கி காண்பித்து, இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு இப்படி சொல்லியிருக்கிறாரு, நம்மளை ஆயத்தமாக சொல்றாருன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யணும்? ஆயத்தமாகுங்கன்னு சொல்றோம். அப்படி நான் உங்களுக்கு சொல்லலைன்னா என்ன ஆண்டவர் கேட்பாரு, மகனை நீ சொன்னியான்னு என்னை பார்த்து கேட்பாரு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு அறிவிக்காவிட்டால் ஆண்டவர் என்னிடத்திலே வந்து கேட்பார், நீ எப்படியாக இந்த வசனத்தை அவங்களுக்கு காண்பித்தியா, விளக்கி சொன்னியான்னு என் ஆண்டவருக்கு காண்பிப்பார். காலையில வரும்போதுதான் எனக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இரவெல்லாம் மாலையெல்லாம் நான் என்ன ஆண்டவரை பேசணும் ஒரு வார்த்தையும் வரல. அல்லேலூயா. கார்ல வரும்போது என்கிட்ட சொல்றாரு. அல்லேலூயா. கார் ஓட்டிட்டு வீட்டுல இருந்து கிளம்புற வரைக்கும் என்ன செய்தின்னு தெரியல. எனக்கு உண்மையா சொல்றேன். காலையில நான் வீட்டுல இருந்து கிளம்பும்போது எனக்கு ஒண்ணும் தெரியல. யோசனை பண்ணிட்டே இருக்கேன், என்ன ஆண்டவரே பேசுறது. வண்டி புறப்படுது, ஆண்டவரும் பேச ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய தேவன் நமக்கு அந்தந்த நேரத்துக்கு வேண்டிய வார்த்தைகளை கொடுக்கிறாரே. ரேமா வார்த்தைகள் எவ்வளவு நல்லவர் நம்முடைய ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கும்படியாக நாம் எல்லாரும் என்ன செய்யணும்? ஒன்று தள்ள வேண்டும். ஆதி திருச்சபையானது 120 பேர் கூடி ஜெபம் பண்ணினார்கள். ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். இரவும் பகலும் ஜெபிக்கிறவர்களாய் மாறினார்கள். திருச்சபை அப்படிதான் காணப்பட வேண்டும். இன்றைக்கு ஒரு நாள் வந்து கூடி ஜெபிப்பது அல்ல, தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும். ஆலயம் நமக்கு இங்க இருக்கிறது, கர்த்தர் இங்க இருக்கிறார், ஆண்டவருடைய ஆலயத்துல தேவன் இருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும், விண்ணப்பங்களை செய்ய வேண்டும். தேசத்திற்காக விண்ணப்பம் செய்ய வேண்டும், அதிகாரிகளுக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டும், ராஜாக்களுக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டும், அநேக ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்ய வேண்டும், ரட்சிப்பிற்காக நாம விண்ணப்பம் செய்ய வேண்டும். தேசத்தை இயேசுவுக்கு சொந்தமாக்கி, ஆண்டவரே இந்த தேசத்தை நீ ஆசீர்வதியுங்க என்று சொல்லி, தமிழ்நாடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஜெபிக்க வேண்டும். எல்லா மக்களையும் நீங்க சந்திக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு ஜெபத்தின் ஆவிய உடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஒரு ஜெப பாரம் நம்ம அழுத்த வேண்டும். ஐயோ எனக்கு ஜெபிக்கவில்லையே என்று சொல்லி மனசாட்சி நமக்கு குத்த வேண்டும். ஓடி வந்து தேவ சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். 1 மணி நேரமாவது கதவை திறந்து உள்ளே வந்து நீங்கள் தியானம் பண்ணி முழங்கால் படித்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாவீது சொல்லுகிறார், காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர்,
காலையிலே உமக்கு நேரே. யாருக்கு நேரே? ஆண்டவருக்கு நேரே. ஆண்டவர் எங்க இருக்காரு? ஆலயத்தில் இருக்கிறாரு. வீடு, நம்முடைய வீடுகளை விட்டுட்டு ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்திற்கு வாங்க. இது அவருடைய வீடு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படும். கர்த்தருடைய வீடு. தேவனுடைய வீட்டுக்கு வாருங்கள். தேவ சமூகத்துல வந்து ஆயத்தமாகி இங்க வந்து காத்துருங்க. இங்க வந்து காத்துருங்க. டைம் பார்க்காதீங்க, நேரத்தை பார்க்காதீங்க. ஆண்டவரோடு கூட செல்லுகிற ஒவ்வொரு மணி நேர துளிகளும் விலையேற பெற்றது. விலையேற பெற்றது. ஆண்டவரோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் விலையேற பெற்றது. யாரோடு நம்ம பல மணி நேரம் பேசுறோம், போறோம், வரோம், பழகுறோம், அதெல்லாம் உங்க பரலோகம் கொண்டு வராது. இந்த இடத்துல செலவிடுகிற அந்த நேரங்கள் தான் உங்க பரலோகத்துக்கு கொண்டு வரும். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஜெபத்துல நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். தாவீது என்ன சொல்றாரு? ஆயத்தமாகி நீங்க காத்திருக்கணுமா? ஆண்டவர் காத்திருக்கணுமா? நீங்க ஆண்டவருக்காக காத்திருக்கணுமா? ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்க வேண்டுமா? சொல்லுங்க ஐயா, அம்மா சொல்லுங்க. 7 மணிக்கு ஆராதனை நம்ம சொல்றோம். ஆண்டவர் எத்தனை மணிக்கு வருவார்னு நினைக்கிறீங்க? வெரி குட். அல்லேலூயா. 6 மணிக்கு வந்துருவாரு. அப்ப அவர் 6 மணிக்கு இங்க வந்துட்டாருன்னா நம்ம எத்தனை மணிக்கு இங்க வரணும்? 5 மணிக்காவது வரணும். அல்ல 5:45, 5:55 இங்க வரணும். அல்லேலூயா. 7 மணிக்கு இங்க ஆராதனை சொன்னா நீங்க 6:55, 6:50க்காவது நீங்க உள்ளே வர வேண்டும். ஆண்டவர் 7 மணிக்கு ஆராதனை, 7 மணிக்கு இங்க வந்துருவாரு. எப்பவுமே நம்ம ஆண்டவரை காத்திருக்க வைக்க கூடாது. ஆண்டவரே, நான் சின்னவன் ஐயா, நான் சிறியவன். ஆண்டவர், நீ பெரியவர் ஐயா, என் ராஜா, நான் உமக்காக தான் நான் காத்திருக்க வேண்டும். ஆமென். யாருக்கா காத்திருக்கணும்? காலையிலே வந்து ஆண்டவருக்காக தேவ சமூகத்தில் நீங்க காத்திருங்க. யாரு வராங்களோ இல்லையோ நீங்க வந்துருங்க. இவங்க வரல, அவங்க வரலன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் வந்துட்டாரு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. கர்த்தர் வந்துட்டாருன்னா எல்லாமே நல்லா நடக்கும். பிரைஸ் சொல்லுங்க அல்லேலூயா. ஜெபத்திலே நம்ம ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும் தேவ ஜனமே. அடுத்ததாக 34ஆம் அதிகாரம், யாத்திராகமம் புத்தகம் 34ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். முதல் 2 வசனங்களை வாசி. 34ஆம் அதிகாரம். கர்த்தர் மோசேயை நோக்கி, எழுதுவேன். இடைய காலத்திலே நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்தில் வந்து நில். உன்னோட வரக்கூடாது, ஒருவனும் காணப்படக்கூடாது. எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலே ஏறினான். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அற்புதமான ஒரு வார்த்தை. முதல் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறாரு, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை எடைத்துக் கொள் என்று சொல்லுகிறார். முதல்ல ஒரு கற்பலகைகளை கொடுத்தாரா இல்லையா? 10 கற்பனைகள் எழுதப்பட்டது. அந்த 10 கற்பனைகளை 40 நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் தேவனோடு கூட அவர் இருந்தார். 40 நாள் கழித்து தேவனுடைய கட்டளைகளை அங்கே அவர் சீனாய் மலையிலே பெற்றுக்கொண்டு இறங்கி வரும்போது மக்கள் எல்லாரும் அவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த இடத்திலே ஆடல் பாடலோடு கூட நடனம் பண்ணி தங்கள் வஸ்திரங்களை கழற்றி நிர்வாணமாக அவர்கள் கண்டு அந்த 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 கன்றுக்குட்டிக்கு முன்பாக பணிந்து அவர்கள் நடனம் பண்ணி அந்த கன்றுக்குட்டியை போற்றினார்கள். இதை கண்டதான மோசே மிகுந்த கோபமாகி, இவர்கள் விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்களே, கன்றுக்குட்டியை வணங்கி கொண்டிருக்கிறார்களே, அதுக்கு முன்பாக பணிந்து அதுக்கு நடனம் பண்ணி நிர்வாணமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி கோபப்பட்டு ஆண்டவர் தனக்கு கொடுத்த
கற்பலகைகளை உடைத்து போட்ட கோபம் வந்தது, உடைத்து போட்டு விட்டான். இதுதான் நடந்த ஒரு காரியம். தேவ ஜனங்கள் தங்களை நிர்வாணமாக்கி விட்டார்களே, மற்றவர்கள் தூஷிக்கும்படியாய் நடந்து கொண்டார்களே, குடித்து வெறித்து அந்த இடத்துல விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி கற்பலகைகளை உடைத்து போட்டு விட்டார். சில நாட்கள் கழித்து ஆண்டவர் சொல்றாரு, மோசே மீண்டும் நீ மேல வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அல்லேலூயா. தேவனால் கொடுக்கப்பட்ட, தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலைகள். தேவன் தான் அந்த கற்பலையை வந்து வெட்டி எடுத்தார். கண்மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கற்பலைகள். ஆனா இப்ப என்ன சொல்லிட்டாருன்னா, இப்ப நான் கற்பலைகளை ரெடி பண்ணல, நீயே எடுத்து கொண்டு வா அப்படின்றார். நீ ரெடி பண்ணிட்டு வான்ற. எப்பவுமே ஃபர்ஸ்ட் தான் ரொம்ப பெஸ்டா இருக்கும். அல்லேலூயா. எப்பவுமே ஃபர்ஸ்ட் முதல் தருணம் இருக்குல்ல, அதை மிஸ் பண்ணாதீங்க. முதல் வாய்ப்புகள் ரொம்ப நல்லது. முதலாவது இழந்துடாதீங்க. முதல் ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. இரண்டாவது பார்த்துக்கலாம், மூணாவது பார்த்துக்கலாம், அடுத்த இதுக்கு நீங்க போயிடாதீங்க. அடுத்த வாய்ப்புக்காக நீங்க போது முதல் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கற்பலை 2 கற்பலைகளை நீ வந்து இழைத்து கொண்டு நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகள் எழுதணும். ஏற்கனவே நான் எழுதின பாரு வார்த்தைகளை, முந்தின பலகையில நான் என்ன எழுதினோ மறுபடியும் அதுல நான் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீ என்ன செய்யணும்னா, என்கிட்ட நீ மேல வரணும். நீ வந்தன்னா அந்த வார்த்தைகளை நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக மோசே மலையின் மேலே அவர் ஏறுகிறார். 2வது வசனத்துல சொல்லுகிறது, விடிய காலத்தில் அவர் ஆயத்தமாகி சீனாய் மலையில ஏறி அங்கே மலையின் உச்சியிலே காலமே என் சமூகத்திலே வந்து நில் என்றார். அடுத்ததா 4வது வசனத்திலே, மோசே முந்தின கற்பலைகள் ஒத்த 2 கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலைகளையும் தன் கைகளிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலே அவர் ஏறுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, 80 வயசு மேல ஆன வயது முதிர்ந்த ஒரு மோசே, ஒரு தலைவர் என்ன செய்கிறார்? மீண்டும் 2வது முறையாக சீனாய் மலையிலே அவர் ஏறுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சாதாரண விஷயம் என்று நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து ஆசீர்வாதமான ஒரு காரியங்கள். ஆண்டவர் கொடுக்கிறதான கிருபை, இரக்கம், தயவு. உடைத்து போட்டதை மறுபடியும் நான் செய்கிறேன் என்று சொன்னாரே, அது அவருடைய அன்புங்க. அல்லேலூயா. அவருடைய இரக்கங்க. எத்தனையோ விதத்துல ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை நம்ம உடைத்து போட்டிருக்கிறோம். கோபத்திலே உடைத்து போட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் உடைத்து போட்ட நாட்கள் உண்டு. சுக்குநூறாக உடைத்து போட்ட நாட்கள் உண்டு. ஆசீர்வாதத்தை நாம் உடைத்து போட்ட நாட்கள் உண்டு. அவைகளாம் தொலைந்து போனது. எத்தனையோ முறை ஆண்டு நமக்கு கொடுத்த நல்ல நல்ல காரியங்களை நம்ம உடைத்து போட்டு விட்டோம். ஆனா மறுபடியும் இன்னொரு வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் தெரியுமா? அம்மா, நீ கவலைப்படாத. சில வேளை நீ அவிசுவாசமா போயிட்ட, சில வேளை நீ கீழ்ப்படியாம போயிட்ட, என் சொல்லுக்கெல்லாம் நீ மீறி நடந்துட்ட, நான் மறுபடியும் உன்னை மன்னிச்சிடுறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். உன் பாவங்களை நான் மறுபடியும் மன்னிச்சிடுறேன், நீ எனக்கு விரோதமாய் செய்த பாவங்களை நான் மன்னிச்சு விடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சில வேளை ஆண்டவருக்கு விரோதமாக நாம் சில காரியங்களை செய்திருக்கிறோம், கீழ்ப்படியாம போயிட்டோம், தேவனுக்கு விரோதமாக கோபமாக நாம் நடந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்கள் கூட ஆண்டவர் நமக்கு மன்னித்து விடுகிறார். ஜனங்கள் செய்த அக்கிரமங்கள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. பெரிய பெரிய அக்கிரமங்களை ஜனங்கள் செய்கிறார்கள், மீறுதல்களை செய்கிறார்கள், அக்கிரமங்கள் பாவங்கள் அதிகமாக செய்கிறார்கள், தேவனுக்கு விரோதமாக கோபம் ஊட்டினார்கள். இப்படிப்பட்ட நேரத்துல கூட இன்னொரு சந்தர்ப்பத்தை நம்ம மனம் திரும்பபடி ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் நாம எல்லாம் அவருக்கு முக்கியமானவர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆத்துமா வெளியேறப்பட்டது. கற்பலையில எழுதி இழைத்துக் கொண்டு நீ மேலவா என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த கற்பலைக்கு என்னவென்று சொன்னால், இப்போ ஆவிக்குரிய அர்த்தத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த இருதயம் தான் நம்முடைய கற்பலகை. உங்க இருதயம் தான் கற்பலகை. கைகளாலே செய்யப்பட்ட கற்பலை அல்ல. அன்றைக்கு அங்கே எழுதினார் ஆண்டவர்,
புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் எங்க எழுதுறாருன்னா, உன் இருதயம் தான்பா என்னுடைய கற்பலகை. இப்ப நான் என்ன செய்யறேன்னா, நீ என்கிட்ட வா, நான் உன் இருதயத்துல நான் எழுதுறேன். கற்பலகை தொலைந்து விடும், பைபிள் தொலைந்து விடும், ஆனா இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை ஒரு நாளும் தொலைந்து விடாது. நீ அதை உடைத்து போடலாம், தொலைத்து போடலாம், ஆனா என்றைக்குமே உன் இருதயத்துல நான் எழுதிவிட்டால் அது என்றைக்குமே தொலைந்து போகாது. ஆகவேதான் நாம கேட்கணும், ஆண்டவரே உங்க வார்த்தைகளை என் இருதயத்துல எழுதுங்கப்பா. அல்லேலூயா. உங்க வார்த்தைகளை எங்க எழுதுங்க அப்பா, ஏசப்பா, தேவனே உங்க விரலினால் என்னுடைய இருதயத்துல உங்க வார்த்தைகளை எழுதுங்கப்பா. அது அலையவே அலையாது, மறைந்து போகாது, நானும் மறந்தும் போக மாட்டேன். ஆண்டவரே உங்க வார்த்தைகளை என் இருதயத்துல எழுதுங்க 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 நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். இப்படி வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தைக்கு தேவன் முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. தேவனுடைய எழுத்துக்கள் ஒவ்வொரு முக்கியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வசனங்கள் முக்கியமாக இருக்கிறது. தேவனுடைய மகத்துவங்கள் நிறைந்தவுடைய வார்த்தைகள், தேவனுடைய மகிமை நிறைந்தவுடைய வார்த்தைகள். வார்த்தைகள் மூலமாக தான் இந்த உலகத்தையே தேவன் படைத்தார். இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு, வார்த்தை தான் நாமம், இயேசுவின் நாமம். ஆமென். அந்த வார்த்தை தான் நமக்கு முக்கியம். தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருங்கள். தேவனுடைய வார்த்தைக்காக நாம் ஆயத்தமாக வேண்டும். முதலாவது ஜபத்திற்காக ஆயத்தமாக வேண்டும். இரண்டாவது வேத வசனத்திற்காக ஆயத்தமாக வேண்டும். மோசையை ஆயத்தமாக என்று ஏன் சொன்னார் தெரியுமா? வார்த்தைக்காக ஆயத்தமாக வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்காக ஆயத்தமாக வேண்டும். அது எப்போது கொடுப்பார் என்று நமக்கு தெரியாது. நம்ம தான் ஆயத்தமாக காத்திருக்க வேண்டும். 2 நாளுக்கு முன்பாகவோ, 1 வாரத்திற்கு முன்பாகவோ, அல்லது முந்தின இரவோ கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம ஆயத்தமாக வேண்டும். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எத்தனை பேர் ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. விசுவாசிகள் என்ன ஜெபிக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய ஆலயத்திற்கு நான் போறேன், உம்மை ஆராதிக்கும்படியாக தேவனுடைய சமூகத்துக்கு நான் வருகிறேன். ஆண்டவரே, உம் அண்டையில நான் வந்து சேருகிறேன். உங்க வார்த்தைகள் எனக்கு கொடுங்கப்பா. ஒரு வார்த்தைகள் ஆகிய எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. எங்க பாஸ்டர் வந்து பேச போறாரு, அவர் பேசக்கூடாது. நீங்க தான் அவரை மறைத்து வெளிப்பட வேண்டும். நீங்க தான் அவர் மூலியமாக பேசணும். நான் வந்து மனிதனுடைய வார்த்தையை கேட்கும்படி வரல. அப்பா, உங்க வார்த்தைகளை எனக்கு கொடுங்க என்று சொல்லி எத்தனை பேர் நேற்றுக்கே ஜெபம் பண்ணீங்க? அல்லேலூயா. 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 இன்றைக்கு வருவதற்காக நீங்கள் நேற்றுக்கே ஜெபிக்க வேண்டும். அதுக்காக தான் வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ண வேண்டும், சனிக்கிழமை ஜெபம் பண்ண வேண்டும், உபவாசத்திலே ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் உங்க வார்த்தைகளை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. உங்க வார்த்தை எங்களுக்கு முக்கியத்துவத்தை நாங்கள் படுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க வார்த்தை தான் ஆண்டவர் எங்களுக்கு ஆறுதல். உங்க வார்த்தை தான் ஆண்டவர் எங்களுக்கு சமாதானம். உங்க வார்த்தை தான் ஆண்டவர் எங்களுக்கு நிம்மதி. உங்க வார்த்தை தான் ஆண்டவருடைய வாழ்வு. உங்க வார்த்தையில தான் வாழ்வே அடங்கி இருக்கப்பா. அல்லேலூயா. உங்க வார்த்தை தான் ஆண்டவர் எனக்கு வெளிச்சம், எனக்கு தீபம், என் கால்களுக்கு தீபம், என் வாழ்க்கைக்கு வெளிச்சம், என் இருதயத்திற்கு வெளிச்சம் உங்க வார்த்தை. வார்த்தைக்காக நம்ம ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. காலையிலே ஆயத்தமாகணும். காலையிலே வார்த்தைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். காலையிலே வேதத்தை வாசிக்கணும், காலையிலே ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம ஆயத்தமாக வேண்டும். அடுத்ததாக நாம் திருப்பிக் கொள்ளுங்கள் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரம். 25ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 25. புத்தி உள்ளவர்கள் தான் போவாங்க, புத்தி இல்லாதவங்க போக முடியாது. கைவிடப்பாங்க. பாருங்க 3ஆம் வசனத்திலே, புத்தி இல்லாதவர்கள் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள். தீவட்டி இருக்கு, நெருப்பு இருக்கு, ஓஹோன்னு இருக்கிறாங்க. வா, என்ன அந்நிய பாஷை, அனலா இருக்கிறாங்களே, கிட்டே போக முடியலையே. ஜபம் அப்படி நெருப்பா இருக்க, ஊழிய நெருப்பா இருக்க, நல்லா பேசுறாங்க, அனலா இருக்கிறாங்களே. ஓகே, இல்ல நல்லதுதான், அனலா இருங்கன்னா பைபிள் சொல்லுகிறது. அனலதான் இருக்கணும். அனல் இருந்தாதான் பேய் வராது, பூச்சி வராது, சர்ப்பம் வராது, எந்த ஒரு விஷத்தன்மைகளும் வராது. அனலை பார்த்தா அது பயந்து ஓடிடும். சர்ப்பம் கூட வராது,
விஷ கிருமிகள் வராது. அதான் அனலாயிருங்க, 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 அனலாயிருங்க. ஆண்டவர் சொல்றதுக்கு என்ன காரணம்? உன் அனலை பார்த்து உன் கிட்ட வர முடியாது. நெருப்பை கண்டு உள்ள வர முடியாது. ஃபயர் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அனல் ரொம்ப முக்கியம். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியிலே அனலா இருப்பது ரொம்ப நல்லது. அந்நிய பாஷையை பேசுவது ரொம்ப நல்லது. அனலா இருப்பது ரொம்ப நல்லது. தீவட்டி இருக்கு, ரொம்ப நல்லது. ஆனால் எண்ணெய் இல்லை. அல்லேலூயா. என்ன இல்லை? இது 3ஆம் வசனத்திலே புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளிலே கொண்டு போனார்கள். ஆனா என்ன கொண்டு போல? ஏப்பா எவ்வளவு நேரம் எரியும் அது? உன் தீவட்டி எவ்வளவு நேரம் எரியும்? எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தான் எரியும். எண்ணெய் இருக்கிற வரைக்கும் தான் தீவட்டி எரியும். தீவட்டி எப்போ அணைந்து போகுது தெரியுமா? எண்ணெய் ஊத்தலன்னா தீவட்டி அணைஞ்சிரும். அல்லேலூயா. எங்க வீட்டுல சொன்னாங்க, எங்க கேஸ் 2 நாளைக்கு தான் வரும், உடனே புக் பண்ணுங்க. அல்லேலூயா. கேஸ் 2 நாளைக்கு தான் வரும். இப்ப ஆயிடுச்சு, காலி ஆகுது, சீக்கிரம் புக் பண்ணுங்க. அப்புறம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. கேஸ் இல்ல, உள்ள கேஸ் இருந்தாலும் நெருப்பு எரியும். அல்லேலூயா. எங்க என்ன செய்யுது? பக்கத்துல வாங்க, அவங்க கிட்ட கேளு, இவங்க கிட்ட கேளு. இல்ல சமைக்கணும், என்ன செய்யறது தெரியல. தேவனுடைய பிள்ளைகளே, சில பேர் என்ன செய்வாங்கன்னா, பாலை வச்சிருவாங்க. பாலை வச்சுட்டு டீ போடலாம், டீ எடுப்பான், டீ தூள் இருக்காது. அப்பதான் டீ தூள் வாங்கிட்டு வாங்க. டீ போட்டுருவாங்க. சில பேர் சர்க்கரை வீட்டுல இருக்காது, சர்க்கரை வாங்கிட்டு வாங்க. அப்பதான் ஏன் 1 நாளைக்கு முன்னாடி சொல்லக்கூடாதா? 2 நாளைக்கு முன்னாடி சொல்லக்கூடாதா? என்ன இல்ல டீ இல்ல. எல்லாம் வெங்காயம் அதெல்லாம் தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை எல்லாம் வச்சிருவாங்க, கடாயை வச்சிருவாங்க. எண்ணெய் போய் பார்த்து எண்ணெயில போய் வாங்கிட்டு வாங்க. அல்லேலூயா. நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளே, preparation ரொம்ப முக்கியம். ஆயத்தம் ரொம்ப முக்கியம். முட்டாள்களா இருக்கக்கூடாது. நம்ம நிறைய பேருக்கு கைவிடப்பட்டு போயிடறாங்க பாத்தீங்களா? காரணம் என்ன தெரியுமா? முட்டாள்தனம். அவங்களுடைய முட்டாள்தனம், அவங்களுடைய முட்டாள்தனம் தான். புத்தி இல்லாதவங்க பைபிள் நான் சொல்லல, வேத வசனம் சொல்லுகிறது. 3ஆம் வசனத்திலே புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகள் கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. எண்ணெய் இல்ல, ஆயில். ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன தெரியுமா அர்த்தம்? ஆவியானவருடைய அபிஷேகம். அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். தினந்தோறும் நிறைய அக்னி பாஷை பேசுங்க. தினந்தோறும் 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 அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். நேற்றுக்கு எரிஞ்சவங்க இன்னைக்கு அமைதியா இருக்கிறாங்க. என்னன்னு தெரியல, என்னன்னா காலியா இருக்குது. அல்லேலூயா. நேற்றுக்கு நல்ல அந்நிய பாஷை பேசினாங்க, இன்னைக்கு பேச முடியல. என்னப்பாச்சு? வரல. ஏன் வரல? அபிஷேகம் என்னதானே வரும். அல்லேலூயா. என்ன இல்ல, ஆயத்தம் இல்ல. 4ஆம் வசனம் சொல்லுகிறது, புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனாங்க. பாத்தீங்களா? 4ஆம் வசனம். புத்தி உள்ளவங்க 5 பேர், புத்தி இல்லாதவங்க 5 பேர். இப்ப புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட என்ன கொண்டு போறாங்க? பாத்திரங்களில் எண்ணெய். அல்லேலூயா. பாத்திரங்களில் என்ன கொண்டு போறாங்க? எண்ணெயும் கொண்டு போறாங்க. திடீர்னு அணைஞ்சிச்சுன்னா பாத்திரங்கள்ல ஃபில் பண்ணும், எண்ணெய் ஊத்தணும். அப்பதான் திடீர்னு சொல்லி ஓடுற வண்டி நின்னுச்சு. என்னடான்னு பார்த்தா வண்டி ஸ்டார்ட் ஆகல, உள்ள எண்ணெய் தீர்ந்துருச்சு. எண்ணெய் தீர்ந்து போச்சு. சில பேர்ல அந்த முள்ளு பாக்குறதே இல்ல. இந்த எண்ணெய் எவ்வளவு இருக்குன்னு அளவு காட்டிட்டே இருக்கும். இந்த ரெட்ல வந்தவொன்னு போட்டணும். இந்த ரெட்ல வந்தவொன்னு என்ன செய்யணும்? பைக் ஓட்டுறவங்க சொல்றேன் கவனிங்க. அந்த ரெட்ல வந்தவொன்னு வண்டி ஓட்டுருங்க. நீங்க அதை பாக்குறதே இல்ல. உடனே அங்க ராணிப்பேட்டைக்கு போனோம், இங்க போனோம், எடு வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. போனா பாதி வயல நின்னுடும். அக்கம் பக்கத்தை திரும்பி பார்த்தா பெட்ரோல் பங்கே இருக்காது. எங்க வந்து நீ மாட்டிக்க நிற்போம்? நடுவழியில, நற்றாத்துல. யாருப்பா நமக்கு உதவி செய்வாங்க? அடுத்தவங்களை எதிர்பார்க்கிறது. புத்தி இருக்கணும், கவனம் இருக்கணும் என்று சொல்லுகிறார். கவனம் இருக்கணும், புத்தி இருக்க வேண்டும்.
அவங்க கவனத்தோடு கூட பாத்திரங்களை எண்ணெய கொண்டு போறாங்க. 5வது வசனம், மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். ஏன்னா காத்திருந்து 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 ஜபம் பண்ணி இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல, அப்படியே அப்படியே லைட்டாடி சாஞ்சிட்டாங்க, மயக்கம் ஆயிடுச்சு. அந்த இடத்துல வந்து நடுராத்திரியிலே, 6வது வசனம், நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார். ஆண்டவர் எப்போ வருவாரு தெரியாது. சேவல்கூ நேரத்திலேயோ, நடுராத்திரியிலேயோ, 3ஆம் மணி வேலையோ, அதிகாலையிலேயோ நமக்கு தெரியாது. நம்ம தான் என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. ஒரு பெரிய சத்தம் வந்தது, ஒரு பெரிய சத்தம். இந்த சத்தம் வந்து பயங்கரமாக இருந்தது. அப்பொழுது தூங்கி கொண்டு மயக்கமா இருந்தவங்க 10 பேர் எழுந்துட்டாங்க. பாருங்க 7வது வசனம், அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தவே வந்துட்டாரு. ஆண்டவர் வராரு, தீவெட்டை ஆயத்தப்படுத்து, ஜெபம், ஸ்தோத்திரம், ஆயத்தப்படுத்து 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 ஆயத்தப்படுத்து. 8வது வசனம் பாருங்க, புத்தி இல்லாதவர்கள் புத்தி எழுவதை நோக்கி உங்கள் எண்ணெயில எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. நாங்க வந்து இவ்வளவு நேரம் ஆகணும்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல, நாங்க சரியா போடுன்னு நினைச்சோம். ஆனா மணவாளன் வரத்து லேட் ஆயிடுச்சு. லேட் ஆகுறதுனால எங்க தீவெட்டிகளிலே எரிந்து கொண்டிருந்தது, இப்போ அணைஞ்சு போச்சு, எண்ணெய் இல்ல ஊத்துறதுக்கு. அவர் எப்போ வருவாரோ நமக்கு தெரியாது. ப்ரிப்பரேஷன், நம்ம ஆயத்தமாக, எப்பவுமே நம்ம ஆயத்தமாக இருக்கணும். லேட் ஆயிடுச்சுங்க, நாங்க வந்து இவ்வளவு லேட் ஆகும் எங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நாங்க எல்லாம் பண்ணிருப்போம். அதுதான் புத்தி இல்ல புத்தி இல்ல புத்தி இல்ல புத்தி இல்ல. ஆகவே அவங்க கேட்கிறாங்க, உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் எண்ணங்கள் கொஞ்சம் கொடுங்களா, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. கேட்கிறாங்க, போயிட்டு கடனா கேட்கிறாங்க, கடனா கேட்கிறாங்க, கொஞ்சம் கொடுங்களா, எங்களுக்கு அணைஞ்சு போதே, அணைஞ்சு போகுதே, கொஞ்சம் கொடுங்க கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. புத்தி உள்ளவர்கள் பிரயோஜனமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிற இடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்க. என்ன நாங்க வாங்கிட்டு வந்து வரும்போது, இப்ப திடீர்னு நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன்னா போற வழியில எந்தும் தீந்துரும், உங்களுதும் தீந்துரும், நம்ம 2 பேரும் போக முடியாது. அல்லேலூயா. நாம 2 பேரும் போக முடியாது. ஆகவே எங்களுக்கு இருக்கு, நீ போய் வாங்கிட்டு வா. அல்லேலூயா. நீ போய் வாங்கிட்டு வாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி தெரியுமா இருக்கு இந்த கதை? அபிஷேகம் இருக்கு, அந்த ஆயில் என்பது அபிஷேகம். இப்ப போய் நாம் கேட்கிறோம், டேனியல் பிரதர், உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை கொஞ்சம் எனக்கு அப்படி திருப்புங்க. அல்லேலூயா. உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த ஆயில் கொஞ்சம் என் பக்கம் கொஞ்சம் திருப்ப, கொஞ்சம் ஊத்துங்களா எனக்கு. அல்லேலூயா. ஜார்ஜ் ஐயா, உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை கொஞ்சம் எனக்கு ஊத்துங்க ஐயா. அல்லேலூயா. செல்லா சிஸ்டர், உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை எனக்கு கொஞ்சம் ஊத்துங்க. சரி, அவங்க மேல இருக்கிற அபிஷேகம் யார் கொடுத்தது? கர்த்தர் வந்து அவங்களுக்கு அபிஷேகம் கொடுத்துட்டாரு. இப்ப இவங்க கிட்ட அபிஷேகம் இருக்கு. கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை நான் போய் இவங்க கிட்ட வாங்கினா அது ஜெராக்ஸ், ஒரிஜினல் கிடையாது. ஒரிஜினல் ஒண்ணு வைத்து 1000 ஜெராக்ஸ் எடுக்கலாம், ஆனா ஒரிஜினல் ஒரிஜினல் தான். உனக்கு ஜெராக்ஸ் வேணுமா, ஒரிஜினல் வேணுமா? அல்லேலூயா. சில பேர் அம்மா மாருங்க டீ போடுவாங்க, டீயை போட்ட பிறகு ஃபில்டர் பண்ணுவாங்க, வடிகட்டுவாங்கல்ல. அந்த வடிகட்டும் போது ஃபில்டர் மேல என்ன இருக்கும்? டீ தூளுடைய அந்த திப்பி இருக்கும். அதை வைத்து இன்னொரு முறை பாலை சூடு பண்ணி அதுல டீ போட முடியுமா? அப்படி போட்டாலும் ஒரிஜினல் சுவை வருமா? அதான் டீ கடைக்கு போன உடனே நாங்க சொல்லுவோம், டேய் டீ தூளை மாத்து.
அல்லேலூயா. Hallelujah. டீ இலைய மாத்தி போடு, நாங்க 10 பேர் வந்துக்கிறோம். ஏற்கனவே போட்ட டீ இங்க போட்டு கொடுக்காதே. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. சில பேர் சொல்லுவாங்க, மோகன் அண்ணா, மோகன்சி அண்ணன் மேல இருக்கிறதான அபிஷேகம் எங்களுக்கும் வரட்டும். அது ஜெராக்ஸ். Hallelujah. உங்க மேல கேளு, ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே, நான் என்னவாக வேண்டும் என்று நீங்க விரும்புகிறீங்களோ அதுவாக எங்களை மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளு. ஆமென். Amen. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும்? ஒரிஜினலா இருக்கணும். ஒரிஜினலா வரணும்னா புத்தி இருக்கணும். புத்தி இருந்தா தான் நிரம்பி இருக்கும். நிரம்பி இருந்தா தான் அங்க போக முடியும். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. Hallelujah. நீங்களும் நானும் ஜெபத்திற்காக ஆயத்தமாக வேண்டும். வேத வசனங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக வேண்டும். இயேசுடைய வருகைக்காக நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆயத்தமாக வேண்டும். அடுத்ததாக நிறைய இருக்கு, நான் ஒன்று சொல்லி முடிச்ச டைம் இல்ல. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 25ஆம் அதிகாரத்தை நாம் தெரிந்து கொள்வோம். 25ல 32ல இருந்து படிக்க பார்ப்போம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளையும் தமது இடது பக்கத்தில் நிறுத்துவார். செம்மறியாடுக்கும் வெள்ளாடுக்கும் என்ன வித்தியாசங்க சொல்லுங்களேன்? செம்மறியாட்டுக்கும் வெள்ளாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? செம்மறியாடு தலை குனிஞ்சு இருக்கும். செம்மறியாடு தலை குனிஞ்சிருக்கும். ரைட்டு. அடுத்தது வெள்ளாடு நிமிர்ந்து இருக்கும். வெள்ளாடு அப்படி முறைச்சுன்னு இருக்கும். அப்படிதானா? வெள்ளாட்டுக்கு இன்னொரு பேர் ஒண்ணு தெரியுமா? அதுக்கு வெள்ளாடு வந்து அடுத்தவனுடைய வீட்டு சோறுல போய் நிற்கும். அடுத்தவனுடைய சோறு மேல ஏறி அங்க இருக்கிறதான கீரைகளையும் காய்களையும் பறித்து தின்னும். அது இன்னொரு பேர் உண்டு, திருட்டாடு. ஆமென். Amen. இன்னொரு பேர் உண்டு, அதுக்கு என்ன வேறு? திருட்டாடு. அடங்காத ஆடு. ஒழுங்கா போதா பாரு. செம்மறி இடம்லாம் கூட்டமா போகுது, ஒன்றா போகுது. இது என்ன செய்யுது? போயிட்டே இருக்கு. திடீர்னு இந்த பக்கம் ஓடுது, ஒன்னு இந்த பக்கம் ஓடுது, ஒன்னு இந்த பக்கம் ஓடுது, ஒன்னு அந்த பக்கம் ஓடுது. கேட்டா பாஸ்டர் அங்க ஒரு கன்வென்ஷன் கூட்டம் அங்க ஓடுது, இங்க கேட்டா இங்க ஒரு உபவாச கூட்டம் இங்க ஓடுது, இங்க நீ எங்கம்மா போனா அங்க ராத்திரி ஜெபம் அங்க ஓடுது. ஒரு இடத்துல இருக்கா? ஒரு இடத்துல இருக்கா? ஆடுகள் மந்தையோடு கூட இருக்க வேண்டும். ஆடுகள் கூட்டமாக இருக்க வேண்டும். மந்தை விட்டு ஓடின ஒரு ஆடு, காணாமற் போன ஆடு, மெய்ப்பன் தேடி போறார். காணாமற் போயிடுச்சு, வழி விலகி போயிடுச்சு. சில வெள்ளாடுகள் இருக்கும், அடங்காத ஆடுகள். எவ்வளவு அடக்கினால் அடங்காது. எல்லாம் சபைகளிலும் சில ஆடுகள் அப்படிதான் இருக்கு, அடங்காத ஆடு. குட்டி கூட போடாது. மெய்ப்பன் குட்டி போடுமா, ஆடு குட்டி போடுமா? இது என்ன சொல்ற? மெய்ப்பன் தான் குட்டி போடணும். நாங்கெல்லாம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய மாட்டோம். அவர் போய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து சபையை நிரப்பட்டோம். எங்கே ஆகிலும் மெய்ப்பன் குட்டி போடுற சரித்திரம் இருக்கா? ஆடுகள் தான் என்ன செய்யணும்? குட்டி போடணும். மலட்டு ஆடா இருக்க கூடாது. மலட்டு ஆடா இருக்க கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, 2 ஆடுகள் வலது பக்கத்துல இடது பக்கத்துல நிக்குது. இந்த 2 ஆடுகளை ஆண்டவர் பிரிக்கிறார். கூட்டமா தான் வந்தாங்க எல்லாருமே. சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் பிரிச்சிடுறாரு. சகல ஜனங்களையும் பிரிக்கிறார். அதுக்கு பேரை வைக்கிறார். செம்மறி ஆடு வெள்ளாடுன்னு பேரை வைக்கிறார். வலது பக்கத்திலே தம்முடைய செம்மறி ஆடுகளை நிறுத்தினார். இடது பக்கத்திலே வெள்ளாடுகளை நிறுத்தினார். 34வது வசனத்தில் ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இவங்கெல்லாம் ஆயத்தமா இருந்தவங்க, செம்மறியாடுகள். உங்களுக்காக சிலர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற, நீங்கெல்லாம் வந்து அது ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவரை கூப்பிடுறாரு. செம்மறி ஆடுகள். இந்த செம்மறி ஆடுகள் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா கீழே சொல்றாரு பாருங்க. பசியாய் இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள்.
நற்கிரியைகளை செய்ய நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எதற்கு ஆயத்தமா இருக்கணும்? நீங்கள் நானும் நற்கிரியைகளை செய்ய நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆயத்தப்படுன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஜெபத்திலே ஆயத்தப்படணும், வேத வசனங்களை பெற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமா இருக்கணும், தேவனை சந்திக்கும்படி வருகைக்காக ஆயத்தமாகணும், அடுத்ததாக நல்ல காரியங்களை செய்ய நம்ம ஆயத்தமா இருக்கணும். நற்கிரிகளை செய்ய ஆயத்தமா இருங்க. எப்பொழுதும் நீங்கள் நற்கிரிகளை செய்ய பழகுங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. எப்படி ஐயா நற்கிரிகளை செய்வது? நல்லதை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறார். சொல்ல போனால் அதற்காக தான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும். தேவன் உங்களை சிருஷ்டித்ததுக்கு அதற்காக தான். நன்மை செய்யுங்க, 4 பேருக்கு நன்மை செய்யுங்க. என்ன செய்யணும்? ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரம் கொடு, ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரம் கொடு, தேடி போய் ஆகாரம் கொடு. பசியா இருக்கிறேன்னு சொல்றானா, கொடுத்துரு. இன்னும் சொன்னா என்ன தெரியுமா சொன்னார் ஆண்டவரு? உன் சத்துரு கூட பசியா இருந்தாலும் ஆகாரம் கொடுங்க. உன் சத்துருங்க, உங்க எதிராளி பசின்னு சொன்னா கொடுத்துரு. உங்ககிட்ட கேட்கறாங்களா, கொடு. கொடுக்கணும். சும்மா வந்து பிசினிதனம் பண்ணக்கூடாது. வாய் வாழைப்பழம், கை கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. வாய் என்னது? வாழைப்பழம். கை என்னது? கருணக்கிழங்கு. வாயில வழவழன்னு பேசுவாங்க, குழகுழன்னு பேசுவாங்க. ஆனா கை என்ன பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். அவங்க கொடுக்கறது அவங்க கையிலே திரும்பி கொடுக்குமா? வரவே வராது. நீங்களும் நானும் ஆண்டவருக்காக கொடுக்கிறவங்களா இருக்கணும். யாருக்கு? பசியா இருக்கிறவங்களுக்கு கொடு. ஒரு 10 பொட்டலம் உங்க வீட்டுல போகும்போது ஒரு 10 பாக்கெட், ஒரு 5 பாக்கெட் ரெடி பண்ணிக்க சாப்பாடு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஒரு அரிசி போடும் போது இப்படி அரிசி போடு. ஒரு 2 பேருக்காவது பொட்டலம் கட்டிக்க. நீ வெளியில போகும்போது யாராவது ரோட்ல பிளாட்பார்க்ல பசியா இருக்கிறான்னா பார்த்து கொடுத்துட்டு போயிட்டே இரு. வஸ்திரம் இல்லையா? போற வர பார்த்துனே இருக்கிற, உடம்புல வஸ்திரமே இல்லை. உடனே ஒரு வஸ்திரத்தை, ஒரு பெட்ஷீட்டோ, ஒரு போர்வை, ஒரு டவலோ வாங்கி அவன் கொடு. ஆகாரம் இல்லாதவனா இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீங்க. வஸ்திரம் இல்லாதவனா இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்க. தாகமாய் இருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். அந்த போகும்போது ரோட்ல ஐயா ஐயா அப்படின்னு வாங்க. இப்ப ஏழைங்க பாருங்க, ஒரு டீ வாங்கி கொடுங்க, ஒரு ஜூஸ் வாங்கி கொடுங்க. ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் செலவு பண்ண ஒன்னும் குறைஞ்சிட மாட்டோம். இதெல்லாம் உங்களுக்கு புண்ணியம் சேரும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, பசியா இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள், தாகமாய் இருந்தேன் தாகத்தை தீர்த்தீர்கள், அந்நியனாய் இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள், வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தேன் எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள், வியாதியாய் இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள், காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள். ஆண்டவரே நீங்க எப்போ இதெல்லாம் இருந்தீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போது நீதிமான்கள் அவருக்கு விழுத்தமாக, ஆண்டவரே நாங்கள் எப்போது உம்மை பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம், எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம், எப்போது உம்மை அந்நீராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம், எப்போது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரங்களை கொடுத்தோம், எப்போது உம்மை வியாதி உள்ளவராக காவலில் இருக்கிறவராக கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். நீங்க அப்படிலாம் இருந்தீங்களா ஆண்டவரே? ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு ராஜா சொல்றாரு, நம்முடைய பரலோக ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரர்களாகிய இவர்களில், ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? மிகவும் சிறியவராகிய என் சகோதரன் சொல்றாரு. பிச்சைக்காரனை பார்த்து என் சகோதரன்றாரு, இல்லாதவனை பார்த்து என் சகோதரன்றாரு, வஸ்திரம் இல்லாதவனை பார்த்து என் சகோதரன் என் சகோதரின்றாரு. அவங்க எல்லாம் ஆண்டவருக்கு சகோதரர்களா? ராஜாவுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, சிறியரில் என் சகோதரன் இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை நான் முடிக்கிறேன். நன்மை செய்ய ஆயத்தமாயிருங்க, நன்மை செய்ய ஆயத்தமாயிருங்க. இவையெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நீ ஆயத்தப்படணும், ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தம் இல்லைன்னு சொல்லாத. என்றைக்குமே எப்போதும் எல்லாருக்கும் நன்மை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கணும், ஜபம் செய்வதற்கு ஆயத்தமா இருக்கணும், வேத வசனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை சந்திப்பதற்காக, மனவாளனை எதிர்கொண்டு போவதற்காக நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல நாம் எழுந்து நின்று
நாம் ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? அல்லேலூயா.